ஒரு பெண்ணோட உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா சைல்ட் பர்த்துக்காகவே அழகா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஃபிட்னஸ் அப்படிங்கிறோமே, ஒரு மதர் ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்களோட டெலிவரி வந்து சேஃப் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஃபிட் மதருக்கு வந்து லேபர் தாங்கக்கூடிய ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆக மாட்டாங்க. பேபி வந்து எஃபெக்டிவாக புஷ் பண்ண முடியும். நம்பர் 2, அவங்க பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறதுனால அந்த பேபி புஷ் பண்ணும்பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் பெல்விக் ரீஜனில். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாக்கிங், ஸ்வாட்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது பேபி வந்து அழகாக ஹெட் டவுன் பொசிஷனில் ஈஸியாக டிசென்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பெயின் தாங்கக்கூடிய டாலரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 5, கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கனால ஈஸியாக வந்து கர்ப்பப்பை சுருங்கி விடியும். கன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் டெலிவரியோட ப்ரொக்ரஷன் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிட்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாதனால அவங்களோட நார்மல் டெலிவரி சான்ஸ் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அண்ட் நம்பர் 7, டெலிவரிக்கு அப்புறம் கூட அவங்களோட வூண்ட் ஹீலிங் அண்ட் ரெக்கவரி எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கர்ப்பகாலத்தோட உடற்பயிற்சி தான் சுகமான பிரசவத்துக்கு ஒரு அமைதியான ஆயுதமாக இருக்குது. பி ஃபிட் அண்ட் டெலிவர் ஸ்ட்ராங். தேங்க்யூ.